தமிழக பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டின் மீதான தடையை நீக்க வலியுறுத்தி கடந்த சில நாட்களாக மாணவர்கள் போராட்டம் நடத்திட்டு இருந்தோம். இந்த போராட்டம் மிக வலிமையான போராட்டமா நடந்துட்டு இருந்துச்சு. இந்த போராட்டம் நேற்று மாலை வரை தொடர்ந்துச்சு. ஆனா இந்த போராட்டம் பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மாலையோட முடிந்ததாகவும் அதன் பின் போராட்டம் கலவரத்தோடு முடிந்தது அப்படின்ற மாதிரியான நிலை தான் இப்ப இருக்கு. மாணவர்கள் கலவரம் பண்ணதான மாதிரியான சித்தரிப்பு தொடர்ச்சியா இந்திய தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த போராட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், மீனவர்கள், சிறு குறு விவசாய வணிகர்கள் எல்லாருமே கலந்துகிட்டு இருந்தாங்க. இது பெரும் மாணவர்கள் பெரும்பான்மையா இருந்தாலும் பலரும் கலந்த மக்கள் போராட்டமா நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த போராட்டம் திட்டமிட்டு சிலரால் தடியடி நடத்தி கலைக்கப்பட்டது. போராட்டம் வன்முறையில் முடித்து வைக்கப்பட்டது. இதுதான் எங்களுடைய தரப்பில் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இந்த போராட்டத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு காவல்துறை, தமிழக அரசாங்கம் காவல்துறை கட்ட வைத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க கண்மூடித்தனமாக மாணவர்கள் மீதும், இளைஞர்கள் மீதும், பெண்கள் மீதும், அதாவது சிறு குழந்தைகள் மீதும் ஆடைகளை உருவியெல்லாம் ஆபாசமான செயல்கள் எல்லாம் ஈடுபட்டு ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டாங்க தமிழக காவல்துறை. இது திட்டமிட்டு போராட்டத்தை கலைக்கணும்ன்ற நோக்கத்தோடய நடந்துக்கிட்டாங்க. இதை கண்டிச்சு கடல்ல இறங்கி நின்னோம். கடல்ல இறங்கி நின்று திரும்பி வரும்போதுதான் பலரும் இந்த போராட்டத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. அது அப்படியாச்சு, இது அப்படியாச்சு, தீவிரவாதிகள் உள்ள புந்துட்டாங்க. யார் புந்தாங்க? கடல்ல இறங்கி நின்ற மாணவர்களை காப்பாற்றுறதுக்காக அக்கம் பக்கத்துல இருந்த மீனவர்களை காப்பாற்றினாங்க. மீனவர்கள் அவங்க தீவிரவாதின்னு சொல்றாங்களா, சமூக விரோதின்னு சொல்றாங்களா, தேச விரோதின்னு சொல்றாங்களா? கடைசி கட்டம் அடிக்கும் போது எல்லாரும் இங்க தேசிய கீதம் பாடினாங்க. தேசிய கீதம் பாடின மாணவனை வாயிலே குத்துனா போலீஸ். யாரு தேச துரோகி? இப்ப இங்க வாயில குத்துற போலீஸுக்கு பொறுப்பேற்று ஒரு ஸ்டார் போட்டுக்கிட்டு களத்துல நின்னவன்ல இருந்து டிஐஜி, டிஜிபி வரையும் உடனே பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்னு நாங்க இங்க வலியுறுத்தணும். அதுக்கு காரணமா இருந்த, அதை கண்டும் காணாம இருந்த, திட்டமிட்டு ஏவி விட்ட தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்று உடனடியா பதவி விலகணும் அப்படின்னு வலியுறுத்தி தொடர்ச்சியா எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கவும் நாங்க உள்ளோம். இது இல்லாம இந்த போராட்டத்தை சொந்தம் கொண்டாடி மாணவர்களுக்காக பேசுறோம், மாணவர்களின் சார்பா பேசுறோம்னு மாணவர்கள்ட்ட ஒரு சிறு கருத்தை கூட கேட்காம சொந்த கருத்துக்களை பேசிக்கிட்டு இருந்த ஊடக சினிமா துறையை சேர்ந்தவங்களையும் இங்க வன்மையா நாங்க கண்டிக்கிறோம். அவங்க வேலையை மட்டும் பார்க்கணும். நிச்சயமா அவங்களுடைய ஆதரவுக்கு நாங்க நன்றி தெரிவிக்கிறோம். அவங்க ஆதரவோட நிறுத்திக்கணும். எங்களுக்காக அவங்க பேசுறதுக்கு அவங்க யாரு? அவங்க கூட்டி நாங்க கூடல. இது மாணவர்கள் ஒட்டுமொத்தமா ஒரு தனிநபரால் கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது, ஒரு தனிநபரால் கூட்டக்கூடிய கூட்டமும் கிடையாது. அங்கங்கே கூட்டின கூட்டங்கள். நாங்களும் இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தை நாங்க தான் கூட்டணும். ஒட்டுமொத்த கூட்டத்தில் பிரதிநிதியாக கிடையாது. ஆனா நாங்க அனைத்து தமிழ்நாடு மாணவர் சங்கமும் தமிழ்நாட்டில் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் ஒன்று சேர்ந்துதான் இந்த போராட்டத்தில் நாங்க இருந்தோம். குறைஞ்சபட்சம் இந்த கூட்டத்தில் ஒரு சிறு வலிமையான கூட்டமா நாங்க இருந்தோம். தனிநபர் நிச்சயமா நாங்க கிடையாது. பல மாணவர்களோட பிரதிநிதியாக தான் இருக்கும். இங்கே 10 நபர்கள் தான் அனுமதிக்கப்பட்டதால தான் இருக்கும். ஏன்னா சொன்னதை கேட்கக்கூடிய நபர்கள் நாங்க. 10 பேர் கூட வராதீங்கன்னு சொன்னாங்க. 10 பேர் மட்டும் தான் இங்க வந்திருக்கும். நீங்க எங்களால கூட்டத்தை கூட்டணும்னா கூட்ட முடியும், கலைய முடியும், கலைய முடியும். அந்த அளவுக்கான சூழல் இருக்கு. ரொம்ப அமைதியா போராட்டத்தை திட்டமிட்டு வன்முறையாக்குனாங்க. அந்த வன்முறையை நியாயப்படுத்தி போராட்டக்காரர்களே பேசினாங்க. களத்துல இருந்த எங்களுக்கு ஆதரவா வந்த சினிமா நடிகர்கள் அதை நியாயப்படுத்தி பேசினாங்க. வன்முறையாளர்கள் உள்ள புந்துட்டாங்க, தேச துரோகிகள் உள்ள புந்துட்டாங்க, அதனால அந்த தாக்குதல் நடக்கத்தான் செய்யுங்கிற மாதிரி எங்களை அன்போடு விட்டுட்டு போன அவங்கள இங்க வன்மையா கண்டிக்கிறோம். இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று தமிழக அரசாங்கமும் காவல்துறை உயரதிகாரிகள் பலரும் எல்லாருமே ஒரு ஸ்டார் போட்ட இருந்து டிஜிபி வரையும் எல்லாருமே பதவி விலகணும் வலியுறுத்துறோம். நாங்க அனைத்து தமிழ்நாடு மாணவர் சங்கம்ன்ற பேர்ல கடந்த ஒரு ஆண்டுகளா செயல்பட்டு இருக்கோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்து பல முறை நாங்க உங்களை சந்திச்சிருக்கோம். நாங்க இந்த போராட்டம் அலங்காநல்லூர்ல துவங்கும் போது நிச்சயமா நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த இடத்துல சொல்றேன், அலங்காநல்லூர்ல துவங்கும் போது நாங்க இல்ல. நிச்சயமா அலங்காநல்லூர்ல நாங்க யாருமே இல்ல. மெரினால கூடும்போது முதல் நாள் இரவு எங்க நண்பர்கள் சிலர் மட்டும் இருந்தாங்க. மறுநாள் அந்த போராட்டம் வலுப்பெறும் போது எங்க நண்பர்கள், எங்க அமைப்பை சார்ந்த எல்லாருமே போன் போட்டு நாங்க வர சொன்னோம். வர மறுநாள் காலைக்கு கூட்டம் கூடுச்சு. அதுக்கப்புறமும் பலர் வரவும் எங்களால கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண அளவுக்கு எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால எங்களுடைய குழுவை ஓரளவுக்கு நாங்க நிர்வகிச்சுட்டு இருந்தோம். இதன் அடிப்படையில நாங்க தாக்கப்பட்டு இருக்கோம். அதுக்கான நியாயம் கேட்கிறோம். இன்னைக்கு ரொம்ப தெளிவா நீங்க கேட்டீங்க. உங்க கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியல, மன்னிக்கும் தான் நீங்க கேட்ட கேள்விக்கு. ஆனா இன்னைக்கு தாக்கப்பட்ட வீடியோ சன் டிவிக்கு மட்டும் எப்படி கிடைச்சிச்சு? இன்னைக்கு திருப்பி போடுறாங்க சார். மத்த எந்த ஊடகமும் போடாம இருக்கிறீங்க. என்ன காரணம்? நாங்க சன் டிவி அடிக்க அலோ பண்ணோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க கேட்கிற குற்றச்சாட்டு அதே குற்றச்சாட்டு உங்க மேல எங்களால் வைக்க முடியும். ஊடகத்துக்கும் போராட்டக்காரர்களும் என்னைக்குமே இணக்கமான போக்கு இருக்கணும். ஜனநாயகத்தை தாங்கக்கூடிய 4வது தூணா நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்களை நம்ப நாங்க தயாராகவே இருக்கும். இப்ப எங்க அமைப்பை சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 650 பேர் நாங்க கூடணும். ஏங்க அனைத்து தமிழ்நாடு மாணவர் சங்கம் பேர்ல தமிழ்நாட்டில் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் மொத்தம் 650 பேர் அங்க கூடணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய நண்பர்கள் மூலமா நாங்க எங்களுடைய கூட்டம் ஒரு 1800 இருந்து 2000 பேர் கிட்டத்தட்ட நாங்க பிரதானமா கூடிய கூட்டத்துக்கு அருகிலே இருந்து நாங்க கோஷம் போட்டு இருந்தோம். பிரதானமா இருந்த கூட்டத்தில் நாங்க இணையும் போது அவங்க நீங்க தனியா இன்னைக்கு தானே நேற்று வந்தீங்க, நீங்க எங்களோட சேராதீங்க, எங்களோட பேசாதீங்க எல்லாம் அந்த கூட்டத்தில் நீங்க சொல்ற அந்த ராகவால் ஆரம்பிச்சிருந்த அதே குழுல இருந்து எங்களை தள்ளில விட்டாங்க. நாங்க அதெல்லாம் தனியாவே இருந்தோம். நாங்க 2000 பேர் கடைசி வரையும் குழுவா இருந்தோம். கடல்ல நின்னதே 2000 பேர்ல 1800 பேர் நாங்க நின்னோம். நாங்க கலையல அப்படின்ற காரணம் கூடின கூட்டம், நம்பி வந்த கூட்டம், நம்ம புரிய வைக்க வேண்டிய கடமை இருக்கு, விட்டுட்டு ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க கடல்ல நின்னோம். புரிய வைக்கிற தான் செஞ்சோம். நாங்க போராடல. நிச்சயமா இந்த சட்டம் பல மாணவர்களுக்கு புரியாம இருக்கு. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, டிவியை நாங்க பார்க்கல.
எங்களுக்கு இணைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுச்சு, எங்க போன் ஆஃப் ஆயிடுச்சு. இங்க நடக்கிறது என்னன்னு ஒவ்வொருத்தங்க நீங்க குட்டியோட மைக்க வச்சு பேசக்கூடிய காவல்துறை அதிகாரி பேசுறது எல்லாருக்கும் போய் சேரல, புரிஞ்சுக்கவும் தயாரா இல்ல. காவல்துறை நம்ப நாங்க தயாரா இல்ல, அரசு அதிகாரிகள் நம்ப தயாரா இல்ல. எங்களுக்குள்ள நாங்க இணக்கமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கால அவகாசம் தேவைப்படுச்சு, அதை அனுமதிக்கல. தாக்கு நாங்க கடல இறங்கி நின்று கடலுக்குள்ளேயும் கலைஞ்சு போகதான் பேசிட்டு இருந்தோம். ஆனா என்ன கேள்வி ஏற்படுச்சுன்னா எதுக்காக அடிச்சாங்க? அப்போ சட்டம் சரியான சட்டம் தான், எதுக்காக நம்மள அடிச்சு வரட்டினாங்க? அப்ப சட்டத்துக்குள்ள ஏதோ தப்பு இருக்கிற மாணவன் திருப்பி கேட்கிறான் நம்மள. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழல் இருந்துச்சு. இதனாலதான் போராட்டம் நேற்று மாலை வரை நீடிச்சிச்சு. நேற்று காலை நாங்க வெளியேறிட்டோம். பெரிய அளவுல வந்து மீனவர்கள் இருந்தாங்க, மீனவர்கள் எங்க காப்பாத்தினாங்க. எங்களை சுத்தி உள்ளுக்குள்ள மாணவர்கள் இன்னும் சுத்தி மீனவர்கள் இருந்தாங்க. இததான் சமீபத்தில் நாங்க இன்னைக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் செய்திகள் பல இடங்களை திருப்பி பார்க்கும்போது அவங்களதான் சமூக விரோதிகள் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஆதங்கம் தாங்காம தான் இங்க வந்தோம். மீனவர்களையும் குப்பத்து மக்களையும் சமூக விரோதிகள் சொன்னவங்களுக்காக சொன்னது தப்புங்கிறது நிரூபிக்க தான் வந்து எங்களுக்கு நியாயம் கிட்ட வரல. காணா போன மாணவர்களையும் அடிப்பட்ட மாணவர்களையும் நாங்க காப்பாத்திக்கிறோம். நிச்சயமா சமூக விரோதிகள் போராட்டத்தில் கலக்கல, சமூக விரோதிகள் கடைசி வரை போராட்டத்தில் இல்ல. இருந்தது எல்லாம் மீனவர்களும் குப்பத்து மக்களும் தான் எங்களை பாதுகாப்பா இருந்தாங்க. காவல்துறை பாதுகாக்கல. நிச்சயமா ஊடகங்கள் முயற்சி பண்ணீங்க, நாங்க தாக்க சொன்னீங்க. ஒருவேளை தாக்கி பிரதானமா எங்க அமைப்பு சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நிச்சயமா ஊடகங்களை தாக்கியிருந்தா. ஆனா அதே இடத்துல நீங்க செய்தியை முழுமையா கொண்டு போய் சேர்த்தீங்களா இல்லையாங்கிறது இன்னும் பல செய்திகள் பார்க்கல. பல செய்திகள் பார்த்த நம்பர்கள் சந்திச்சு பேச வாய்ப்பு இல்லை. நேற்று இரவு நாங்க வெளியில வந்து நிச்சயமா இரவு ஃபுல்லா ஓய்வு எடுத்தோம். இன்னைக்கு மதியம் தான் நாங்க ரிலாக்ஸ் ஆகணும். நாங்க ஃபுல்லா கடல் நின்று இருந்தோம், பக்கத்துல தூங்கும் போதும் பெரிய அளவுல பேசுற வாய்ப்பு இல்லை. அதனால நாங்க 7 நாள் போராட்ட ஓய்வு நேற்று இரவு நாங்க எடுத்ததுனால முழுமையா நீங்க எந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தீங்க, என்ன விஷயம் பேசுனீங்க தெரியாது. ஆதி பேசின வீடியோ, நம்ம ராகவாலன்ஸ் பேசின வீடியோ, இந்த வீடியோக்கள் வந்து நிச்சயமா எங்களுக்கு எதிராக இருந்துச்சு, தவறா இருந்துச்சு. அவங்க உள்ள வந்து சமூக பேசினாங்கன்னு சொல்ற குற்றச்சாட்டை நீங்க பிரதானமா ஒளிபரப்பிருந்தீங்கன்ற விஷயத்த சரி செய்யணும். நிச்சயமா எங்க உள்ள இருந்தது மீனவர்களும் குப்பத்து மக்களும் தான் இருந்தாங்க. அவங்கள நீங்க சமூக விரோதிகள் தயவு செய்து இனிமேலாவது சொல்லாதீங்கன்னு நாங்க சொல்ற வேண்டுகோளுக்கு தான் இங்க வந்தோம். உண்மையான சமூக விரோதிகள் காவல்துறை தான். அவங்க தான். நாங்க தேசிய கீதம் பாடும்போது எங்களை அடிச்சாங்க, வந்தே மாதரம் சொல்லும் போது எங்க வாயிலே குத்துனாங்க. சமூக விரோதிகள் தயவு செஞ்சு காவல்துறை சொல்லுங்க. போராட்டம் ஒரே நிமிஷம், போராட்டம் முடிஞ்சிச்சு, மாணவர்கள் போராட்டம் கலவரத்தில் முடிந்ததுன்னு சொல்லாம கலவரத்தில் முடித்து வைக்கப்படுதுன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி.